அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 10 சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்ம வந்து த வேல்யூ ஆஃப் acceleration due to gravity on the surface of the moon 1.625 meter second power minus 2 1.625 meter second power minus 2 இப்படியும் எழுதலாம். 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். அப்போ மூணில் கிராவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1.625 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. நம்மளுக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா W is equal to mg இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் புக் இன்சைட் ப்ராப்ளம் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஃபில்லப்ஸில் கூட இந்த ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது மாஸ் கொடுத்துருப்பாங்க, 50 கிலோகிராம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நமக்கு வெயிட் கேட்பாங்க, இல்லை வெயிட் வந்து கொடுத்துருவாங்க 490 நியூட்டன். மாஸ் என்ன அப்படி கேட்பாங்க. இப்படி கூட மாற்றி கொஷின் நமக்கு கேட்கலாம். W is equal to mg இதில் மாஸ் 50 கிலோகிராம் கொடுத்துட்டு வெயிட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? W is equal to மாஸ் வந்து 50 கிலோகிராம் இன்டூ ஜியோட வேல்யூ எர்த் சர்ஃபேஸில் 9.8. சப்போஸ் மூன் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1.625 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 9.8க்கு பதிலாக 1.625 சப்ஸ்டியூட் பண்ணணும். W is equal to 50யும் 9.8 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 490 நியூட்டன் கிடைக்கும். வெயிட்டாக இருந்தால் யூனிட் நியூட்டன்லேயும் மாசாக இருந்தால் யூனிட் கிலோகிராம்லேயும் இருக்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். ஆப்ஷனில் நியூட்டன் கிலோகிராம் எப்படி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க, மாஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். W is equal to mg. அப்போ நமக்கு m வேணும் அப்படின்னா W/g. இங்கே W 490 இருக்குது, g நமக்கு தெரியும் எர்த் சர்ஃபேஸில் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50 கிலோகிராம் கிடைக்கும். அப்போ மாஸ் கொடுத்து வெயிட் கேட்டாங்கன்னா 9.8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். வெயிட் கொடுத்து மாஸ் கேட்குறாங்க அப்படின்னா டபிள்யூவை ஜியால் டிவைட் பண்ணணும். 9.8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். சப்போஸ் இது எர்த் சர்ஃபேஸ் 3 இருந்தது அப்படின்னா 1.625ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 60 கிலோகிராம் மாஸ் உடைய ஒரு பர்சன் ஓட வெயிட் கேட்குறாங்க. எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறதுனால எர்த்தில் வந்து நம்மளுக்கு ஜியோட வேல்யூ 9.8. அதனால W is equal to mg. எம்முக்கு பதிலாக 60 9.8ஆல் மல்டிப்ளை பண்ணி 588 நியூட்டன் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அதுவே மாஸ் இந்த மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, மூனோட சர்ஃபேஸ். அப்போ நம்ம வெயிட் என்னன்னு கேட்டால் W is equal to 60. வெயிட்டில் அதாவது ஜி வந்து 1.625 மூனில். அப்போ நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 97.5 நியூட்டன் கிடைக்கும். ஓகே, 60 இன்ட்டு 1.625 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 97.5 நியூட்டன் கிடைக்கும். அப்போது எர்த் சர்ஃபேஸில் உங்களுக்கு 9.8, மூனோட சர்ஃபேஸில் 1.625 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.